எல்லாருக்கும் சின்ன வயசுல ட்ரீம்ஸ்ன்னு இருந்திருக்கும். டீச்சர் ஆகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும் இப்படி நெறைய. ஆனா வருஷங்கள் போக போக சில பேர் கனவுகளையே மறந்துட்டு வேலைக்கு போயிடுவாங்க. சில பேரு வாழ்க்கை எப்படி இருக்கோ அந்த ஃப்ளோலயே போயிடுவாங்க. ஆனா சில பேர் மட்டும் கனவுகள விடாம உறுதியா பிடிவாதமா இருந்து அதுக்காக போராடுவாங்க. அதுக்கு குறுக்க என்ன வந்தாலும், யார் வந்தாலும் கனவுகள நிறைவேற்றி வெற்றி பெறுவாங்க. இங்கேயும் அதே மாதிரி ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஹாய் ஸ்பாட்ஜி வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இப்போ ஒரு சின்ன கிராமத்துல சாதாரண குடும்பத்துல பிறந்த பொண்ணு தான் பல்லவி. அவளுக்கு நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகணும், ஒலிம்பிக்ல விளையாடணும், நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும்னு ஆசை. இப்படியே வருஷங்கள் போயிட்டே இருக்கு. அவளோட கனவை பெருசா யாருக்கும் சொன்னதே இல்லை. ஒரு நாள் ஸ்கூல் விட்டு வர வழியில ஒரு பெரிய பைக் ஆக்சிடென்ட். அதுல பல்லவிக்கு சரியான அடி. அப்போ அத வழியில பார்த்த ஒருவர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க டாக்டர் இல்ல, இது ரிஸ்க் ஆயிடுச்சு. கை கால்ல நல்ல ஃப்ராக்சர். அத நம்ம ரிமூவ் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா அவ லைஃபே கிரிட்டிக்கல் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. பல்லவியோட டோட்டல் ஃபேமிலியையும் புரட்டி போட்டுடுச்சு இது. பல்லவியால இதை ஏத்துக்கவே முடியல. ஃபியூச்சர நினைச்சு, அவளோட ட்ரீம்ஸ நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறா. அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்புறம் தன்னை தானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இதுக்கு 1 மாசம் எடுக்குது. அப்புறமா ஓகே இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி அவளோட ட்ரீம்ஸ் பத்தி பேரண்ட்ஸ்ட்ட சொல்றா. அவங்க அத ஏத்துக்கவே முடியாது. இது நம்மளால முடியாத காரியம். இத விட்டுரு. இத பத்தி இனிமேல் பேசாத. நம்மள்ட்ட உனக்கு அந்த அளவுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த்தும் இல்ல. நம்மள்ட்ட அதுக்கான காசும் இல்ல. ஒத்து வராது. அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல் விட்டு டிஸ்சார்ஜ் ஆன அப்புறமும் அவ அத பத்தி திரும்ப பேசுறா. அப்பமும் அதே மாதிரி தான் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லிடுறாங்க. அவ ஸ்கூலுக்கு போறா, எல்லாம் பண்றா. ஆனா, ஒழுங்கா சாப்பிடுறதும் இல்ல, பேரண்ட்ஸ்ட்ட பேசுறதும் இல்ல. ரொம்ப அடம் பிடிக்கிறா. எனக்கு அந்த ட்ரீம அச்சீவ் பண்ணியே ஆகணும். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படிங்கிறதுல அவ ரொம்ப பிடிவாதமா இருக்கா. இப்படியே இருக்க ஒரு நாள் அவங்க அப்பா ஒரு ஸ்போர்ட்ஸ் மாஸ்டர்ட்ட போய் பேசுறாரு. அவரோட பேரு கார்த்திக். அவரும் வில் வித்தையில ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் எல்லாமே போயிருக்காரு. நேஷனல் லெவல் வரைக்கும் போய் விளையாடி நெறைய அவார்ட்ஸ், மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. அவருக்கும் இதே மாதிரி ஒரு மோசமான ஆக்சிடென்ட்ல 2 காலுமே போயிடுது. அவரால அவரோட ட்ரீம அச்சீவ் பண்ணவே முடியல. அதனால அவருக்கு ஒரு ஆசை. ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க யாரா இருந்தாலும், நாம அவங்கள கண்டிப்பா முன்னேற வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாரு. இத கேள்விப்பட்டு தான் பல்லவியோட அப்பா கார்த்திக்ட்ட பேச, கார்த்திக்கும் அவள கூட்டிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. அந்த வாரத்திலேயே அவளுக்கு ட்ரெய்னிங்கும் ஆரம்பிக்கிறாரு. அவளுக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அதனால அவ ஈஸியா, அழகா கத்துக்கிறா. நல்ல ஈடுபாடோட சீக்கிரமாவே கத்துடுறா. ஒரே ஆச்சரியம்! உன்னோட பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாராட்டுறாரு. நெறைய காம்படிஷன் போறா, நல்லா வின் பண்ணிடுறா. கடைசியா பாரா ஒலிம்பிக்லயும் கோல்டு மெடல் வின் பண்றா. யாருமே நெனச்சு பார்க்க முடியாதது இல்லையா? அந்த அளவுக்கு அவளால ரீச் பண்ண முடிஞ்சுச்சு. ஏன்னா, அவளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எனக்கு இது தேவை அப்படிங்கிறதுல அவ ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்தா. இப்படியா இருந்த பல்லவி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன்ல ஒரு டைரக்டர் ஆகுறா. இந்த பதவியில இருந்து பல்லவி ஸ்போர்ட்ஸ்ல ஆசைப்படுற எல்லா பெண்களுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆதரவா நிறைய திட்டத்தை கொண்டு வரா. இப்படி சாதாரண குடும்பத்துல பிறந்த கனவுகளுக்காக பிடிவாதமா இருந்ததால தான் பல்லவி இப்ப எல்லாருக்கும் ரோல் மாடலா இருக்கா. இதனால கார்த்திக்குக்கும் ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிச்சு. அப்புறம் அவருக்கும் ஒரு அந்த அந்த கேட்டகரியில ஒரு ஜாபும் கிடைச்சிச்சு. ஒரு கனவை அடையணும்னா அது உண்மையா உனக்கு வேணும்னா நீ சும்மா சொன்னா மட்டும் புரியாது யாருக்கும். அதுக்காக அடம் பிடிக்கணும். அதுல ஸ்ட்ராங்கா இருந்து சாதிச்சும் காட்டணும். இப்போ இது உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க கனவை நோக்கி நீங்க போகும்போது யார் அதுக்கு நோ சொல்றாங்க? அவங்க அப்படி சொல்லும்போது நீங்க என்ன டிசிஷன் எடுப்பீங்க? அத கேட்டுட்டு ஓகேன்னு சொல்வீங்களா? இல்ல அத தாண்டி உங்க கனவுகளுக்காக போராடி ஜெயிக்கணும்னு நினைப்பீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில சந்திக்கலாம். பாய்.